finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th டெஸ்ட் மேட்ச் அட் ராஞ்சி டே 1 நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் இந்தியாதுன்னு அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில் டே 1 முடியும் போது திஸ் டே பிலாங்ஸ் டு இங்கிலாந்து நாங்கள் சொல்ல முடியும். எஸ், இங்கிலாந்துக்கு ஒரு 60% கொடுக்கலாம், இந்தியாவுக்கு ஒரு 40% கொடுக்கலாம். ஏன்னா 112 for 5 302 for 7 வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் ஃபைட் பேக் ஃப்ரம் இங்கிலாந்து. டு பி வெரி ஆனஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் செஷன் வீடியோ முடியும் போதே சொன்னேன், அதாவது செகண்ட் செஷன் வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் பிட்வீன் ஜோ ரூட் வர்சஸ் இந்தியா தான். பட் அதில் ஜோ ரூட் வின் பண்ணிட்டாரு. ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஜோ ரூட். ஸோ இதான் ஓல்ட் ஜோ ரூட் இஸ் பேக். அதை நான் சொல்லுவேன், என்னோட பழைய வீடியோஸ் ஃபுல்லாக அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அவரோட பேஸ்பால் தியரி எல்லாமே வந்து வேற கண்டிஷன்ஸ்ல அவர் ட்ரை பண்ணலாம், பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவரோட ஒரிஜினல் கேமை விளையாடினாலே வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற லெவல்ல விளையாடுவாருன்னு இதை தான் வந்து பயங்கரமா நாங்க கூன்னு கூவிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஜோ ரூட் வந்து பயங்கரமான பிளேயர், அவர் பேஸ்பால் இதுக்கு எப்படி விளையாடிருக்காரு தெரியுமா, அவர் வேற லெவல் அப்படின்லாம் பயங்கரமான கமெண்ட் செக்ஷன்ல போட்டாங்க. அதுவும் எங்களுக்கு தெரியுங்க, நாங்களும் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கோம். ஜோ ரூட் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர், எதனால அந்த மாதிரி ஒரு ஷாட்ஸ் ஆடி இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஜென்ரலாவே ஒரு நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் விட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அது வரப்பிரசாதமா அமைஞ்சிருச்சு. அவரோட கேமர் விளையாடிந்தாருன்னா இன்னுமே இந்த சீரிஸ் இன்னும் டஃபா இருக்கும், டு பி வெரி ஆனஸ்ட். பட் இந்த டெஸ்ட் மேட்ச்ல தான் அவரோட மொத்த வித்தியம் காமிச்சாரு. ஸோ த ஓல்ட் ஜோ ரூட் இஸ் பேக். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்ட் ஜோ ரூட் தாங்க இருக்கிறதுல ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் த பேஸ்பால் ஜோ ரூட். ஸோ 106 இது அவரோட 10th 100 இந்தியாவோட. நல்லா பார்த்துக்கோங்க, 10th 100 ஓவரால் 31st டெஸ்ட் 100. ஸோ ஃபேன்டாஸ்டிக் எஃபர்ட் ஃப்ரம் ஜோ ரூட். என்னைக்குமே அவர் ஒரு கிளாஸ் பிளேயர் தான், அதுவும் ஸ்பின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே தரமா விளையாடுவாரு. அண்ட் இன்னைக்கு அதை கிளியரா காமிச்சிட்டார், டு பி வெரி ஆனஸ்ட். 100 அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணல. ஹி நோஸ் த ஜாப் இஸ் நாட் ஃபுல்லி டன். ஸோ எனிவே ஃபேன்டாஸ்டிக் எஃபர்ட். அவர் கூட ஃபோக்ஸ் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். 47 ரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் கொஞ்சம் ஃபிஜிட்டியா இருந்தாலும் அவர் அடிச்ச அந்த 47 ரொம்ப ரொம்ப குரூஷுவல் ரூட்டோட சேர்ந்து. அண்ட் அந்த மூமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆஹா எங்கேயோ தட்டி தூக்கிடுவாங்களா இங்கிலாந்து போது பாத்தீங்கன்னா டக்குனு சிராஜ் ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன்ல ரொம்ப ஆர்டினரியா போட்ட சிராஜ் லாஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சூப்பரா போட்டாருன்னு சொல்ல முடியும். டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபோக்ஸி அவுட் ஆகினாரு, ஹார்ட்லி அவுட் ஆகினாரு அந்த ரிவர்ஸ் ஸ்விங் ஃபேக்டர்ல. ஓகேடா 7 விக்கெட் போயிடுச்சு, இந்தியா மோனே கம்பேக் ஆயிடுவாங்க, முடிச்சிருவாங்க லோவர் ஆர்டர்னு பார்த்தா ஆலி ராபின்சன். அதாவது ஜென்ரலாவே அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வாய் விடுவாரு, பயங்கரமா பேசுவாரு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நின்று 31 ரன்ஸ் சாலிடா 60 பால்ஸ் பேட்ஸ்மேன் மாதிரி நின்று விளையாடிட்டாரு. கண்டிப்பா அவருக்கு ஒரு லைஃப் ஒரு பிளம் எல்பிடபிள்யூ குமார் தர்மசேனா கொடுக்கல. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அம்பையர்ஸ் மிஸ்டேக் பண்ணாதான் செய்வாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா காடு கிடையாது. நம்ம 3 ரிவ்யூ வேஸ்ட் பண்ணிட்டோம். அதுதான் அங்கதான் வந்து இந்தியா பண்ண பெரிய தப்பு. நான் செகண்ட் செஷன்லேயே சொன்னேன், அதாவது 3 ரிவ்யூ வந்து லாஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது பேக் பைட் ஆகும். அந்த டைம்ல அந்த ரிவ்யூ போயிருந்தா ராபின்சன் அவுட் ஆயிருப்பாரு. ஸ்டார்டிங்லேயே அவர் இன்னும் 10 ரன் தான் இருந்தாரு. ஸோ டக்குன்னு டெய்லண்டர் முடிச்சிருக்கலாம். சி திஸ் இஸ் வாட் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம். இஷ்டத்துக்கு நம்ம ரிவ்யூ யூஸ் பண்ணி லூஸ் பண்ணோம்னா தேவைப்படும் போது நம்மளுக்கு இருக்காது. அண்ட் இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லக் அண்ட் அட்வான்டேஜ் இருந்துச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு ஆக்சுவலி இங்கிலாந்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஏன்னா ஜோ ரூட் கம்மிங் இன் டு த ஃபார்ம் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷுவல். பென் ஃபோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இந்த டோர்னமெண்ட்ல பெருசா ஒரு 50 அடிக்கலனாலும் சின்ன ரன்ஸ் 20, 30, 14 வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு லோவர் ஆர்டர்ல வந்துட்டு. அண்ட் ஆலி ராபின்சன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அவர் பேட்டிங்ல 30 ரன்ஸ் அடிக்கிறாருன்னா கண்டிப்பா அவருக்கு இந்த நேரம் பிச் அசஸ் பண்ணிருப்பாரு. ஸோ போலிங் போடும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ பாசிட்டிவ் வைஸ் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் டே 1ல டெஃபினட்டா வந்து சந்தோஷமா இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுறதுக்கு. இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் நான் என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியா பொறுத்தவரைக்கும் ஆகாஷ் தீப் டெஃபினட்டா அவர் டெபியூ மேட்ச்ல ஃபேன்டாஸ்டிக்கா போட்டாரு. அந்த 3 விக்கெட்ஸ் கண்டிப்பா நம்மளால மறக்க முடியாது க்ரூஷுவல் டைம்ல. இல்லைன்னா மேபி இந்நேரம் இங்கிலாந்து வந்து 360 for 4 கூட இருந்திருக்கலாம். மேபி செகண்ட் ஸ்பெல்ல கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம போட்டிருக்கலாம். எனிவே இது அவரோட முதல் மேட்ச்ங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் சிராஜே வந்து திணறும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் தீப் கிட்ட வந்து கிரிட்டிசைஸ் பண்றது அர்த்தம் கிடையாதுல்ல ஃபர்ஸ்ட் டேலே. ஸோ எனிவே ஹி டிட் இஸ் ஜாப், டு பி வெரி ஆனஸ்ட். ஃபர்ஸ்ட் டேலேயே 3 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன்ல எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஆக்சுவலி இந்தியாவுக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் இந்தியாவுக்கு. அண்ட் சிராஜ் கம்மிங் பேக் இன் டு தி க்ரூவ்ன்றது இன்னொரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா லைக் விக்கெட்ஸ் பெருசா இருக்கலாம்னு டைட்டா போட்டாரு, விச் இஸ் வெரி குட். பட் ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட் வித் அஸ்வின் போலிங். ஏன்னா அஸ்வின் கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். இந்த சீரீஸ்ல அந்த ஓல்டு அந்த என்ன சொல்றது அந்த அஸ்வின் இல்லைங்க. இந்த சீரீஸ்ல அந்த ஓல்டு அஸ்வின் இல்ல, ஏதோ சம்திங் பயங்கரமா மிஸ் ஆகுது. நான் நினைச்சேன் அந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தார்ல, சூப்பரா போட்டார். ஓகேடா அஸ்வின் இஸ் பேக்னு நினைச்சேன். பட் தேர்ட் டெஸ்டே அவர் ரொம்ப ஆர்டினரியா போட்டாரு. இந்த டெஸ்ட்ல ரொம்பவே ஆர்டினரியா போடுறாரு. அதான் நான் சொல்றேன், ஒரு போலிங் பார்க்கும்போது நான்லாம் ஒரு போலிங் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து இன்னி வரைக்கும்
உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கேன். அவர் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயிலா இருக்கட்டும், அந்த ஒரு ஃபிளைட்டா இருக்கட்டும், அண்ட் அவர் வந்து வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஷன்ஸ் இருக்கும். பட் இப்ப பாக்குற அஸ்வின் என்ன எனக்கு தோணுதுன்னா, ஒரு 50 ஓவர்ஸ்ல நம்ம போடுவார்ல போலிங்க, டக்கு 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 டக்குன்னு அடிச்சு போடுவார்ல, அந்த ஒரு பேஷன்ஸ் இல்லையோன்னு தோணுது. ஏன்னா அவ்வளவு மேடின்ஸ் எடுப்பாரு ரவிச்சந்திரன் அஸ்வின். பட் இப்போ வந்து இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேடின்ஸும் ரொம்ப கம்மி அண்ட் ஈஸி சிங்கிள்ஸ், அதாவது லெக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு போடுறாரு ஆக்சுவலா. அண்ட் சடனா வந்து ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்றேன்னு ஒரு மாதிரி அந்த கிரீஸை யூஸ் பண்ணி போடும்போது, டெஃபினட்டா ஒரு கிரீஸை யூஸ் பண்ணி போடும்போது இந்த பால் வந்து ரொம்பவே முக்கியமா தான் போட போறாருன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டி பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி கிரீஸை யூஸ் பண்ணி போடும்போது அது ஷார்ட் பாலா தான் வந்து அமைஞ்சது. பட் இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சுமாரா போட்டார் அஸ்வின். அது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்தது. ஸோ 112 for 5 போது அஸ்வின் ஜடேஜா வச்சு டக்கு டக்குன்னு முடிப்பாங்கன்னு பார்த்தா பெருசா இல்ல. அண்ட் ரோஹித் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் இன்னைக்கு அண்டர் போல் தான் பண்ணாரு. அதிகபட்சமா அஸ்வின் அண்ட் ஜடேஜாவை தான் நம்பினாரு. பட் ஜடேஜா அட்லீஸ்ட் ஒரு பக்கம் விக்கெட்ஸ் பெருசா ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் எனி டைம் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தாரு, டைட்டாவது போட்டாரு. பட் அஸ்வின் ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ் நல்லா போட்டாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியா அவர் விளையாடிட்டாங்க. எஸ், பிச்சில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்குங்க. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கிளாஸுக்கு வந்து அவர் இன்னுமே மிரட்டிருக்கலாம் பேட்ஸ்மேன்ஸை. அட்லீஸ்ட் ஜோ ரூட் இல்லைனாலும் ஆப்போனன்ட் பேட்ஸ்மேனையாவது மிரட்டிருக்கலாம். அதை அவர் பண்ணலன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பத்தி பேசணும்னா, எஸ் மேபி ஷார்ட் லெக்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்னும் நிறைய பேரை கிட்ட வச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி பாத்தீங்கன்னா அவர் ஓரளவுக்கு டீசெண்டா தான் ஃபீல் செட் பண்ணாரு. போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஒரு கை கொடுக்கல. எந்த டைம்லலாம் ரிக்வயர்டோ அந்த டைம்ல ஒரு பெருசா கை கொடுக்கல. அதான் உண்மையா சொல்லணும். பட் இங்கிலாந்துக்கும் கிரெடிட் கொடுத்தானும், முக்கியமா ஜோ ரூட்டுக்கும். ஏன்னா கிளாஸ் இன்னிங்ஸ்ங்க, ஒன்றும் మన பேஷன்ஸா பொறுமையா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பொறுமையை சோதிச்சுட்டு இருந்தாரு தான் உண்மையா சொல்லி ஆகணும். ஸோ அவருக்கு வந்து கிரெடிட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து அமைஞ்சிருக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா இப்படி இருந்தா தான் ஒரு கெத்து. டெஃபினட்டா பும்ரா இல்லாத போதே இங்கிலாந்துக்கு நம்ம வந்து லைட்டா ஒரு சந்துல ஒரு கேப் தரோன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். புரியுதா உங்களுக்கு? பிளஸ் டாஸ் வின் பண்ணும் போதே அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஜோ ரூட் 100 அடிக்கும் போது பென் ஸ்டோக்ஸ் இப்படி செலிப்ரேட் பண்ணும் போதே கிளியரா தெரிஞ்சது, ஓகே ரைட்டு இங்கிலாந்து இறங்கிட்டாங்க இந்த டெஸ்ட் மேட்ச்லன்னு சொல்லிட்டு. ஸோ டே ஒன்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது இங்கிலாந்து அந்த மேட்ச் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நாளைக்கு டே 2 என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்கணும். பட் டே 2ல டெஃபினட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி இந்த டெஸ்ட் மேட்ச். ஏன்னா பிச்சு எந்த அளவுக்கு வேரி ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்தியா எவ்வளவு சீக்கிரம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஆல் அவுட் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா 4th இன்னிங்ஸ் இந்த பிச்சில் நினைச்சு பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி டேம் டிஃபிகல்ட். அதுல பேச்சே கிடையாது. So it's going to be a very interesting test match. அதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஒன்ஸ் அகைன் the old Joe Root is back. அவருக்கு ஒரு சல்யூட்டை போடுவோம். அண்ட் உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்